துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமையான நாமம், வல்லமையுள்ள நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்துக்கும் பூமிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமமே. ஆண்டவரே, அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரிசுத்த தெய்வத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமான தெய்வத்தை துதிக்கிறோம். பரிசுத்தமானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமான தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்னவர் எங்களை ஆண்டவர் ஆகிய தேவன் நல்லவர். ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மறு உத்தரவு தருகிற நல்ல தேவனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபா சந்தா ராகா பந்தா ராவா. ஓ ரிகம ஹந்த லாரா ராதி ரிகம ஹந்தி ரிபரபதி யகந்தனவா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீங்க நல்லவர் 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 நல்லவர். அநாதி தேவனின் அடைக்கலமும் அவர் நித்திய புயம் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறவரே மாக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆதாரமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை உள்ளங்கையில் ஏந்து மறைந்து வைத்திருக்கிறவரே, உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, இந்த மாலை வேளையில் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரே நேரிலே தங்குவான் என்று எழுதியிருக்கிறதே. இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய நிழலில் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்த அன்பு தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி ரத்தத்தை தியானிக்கிறோம். உங்க ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, அந்த ரத்தத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி ரத்தத்தை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபை முழுவதும் உங்க ரத்தத்தால மூடுகிறோம். சபைக்கு மேலே கிரிய செய்கிற எல்லா வான மண்டல ஆவிகள் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகள் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகளை சிதறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சபைக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை அழிக்கிறோம். எல்லா பொல்லாத ஆவிகளை சிறபிடித்து பாதாளத்தில் தள்ளுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் அப்பா, உங்க ரத்தத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ராஜா. உங்க ரத்தத்தை ஆண்டவரே தெளிக்கிறோம் தெளிக்கிறோம். உங்க ரத்தத்தின் வல்லமை, ஓ எங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் மேன்மைப்படுத்துகிற ரத்தம், எங்களை ஆசீர்வதிக்கிற ரத்தம், எங்களை பாதுகாக்கிற ரத்தம், எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்
ஆண்டவரே உங்க ரத்தத்தை தியானிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள ரத்தம், மகிமையான ரத்தம், கிருபை நிறைந்த ரத்தம் ஆண்டவரே. உங்க ரத்தத்துக்காக சோதரம் 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 ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது. இந்த மாலை வேளையிலும் கூட உங்க கிருபை எங்க சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற கிருபை, எங்களை நேசிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்காக எங்களுக்காக மரித்த ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை சுமந்த தெய்வத்தை துதிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்த தெய்வம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சாபத்தை சிலுவையில் சுமந்தாரே அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குருடருடைய பார்வையை திறந்தவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம். முடவர்களை நடக்க பண்ணினவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டதே அந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டவுடனே சுகமானாரே ஆண்டவரே. அந்த வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமை இப்பொழுது எங்கள் மேலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வல்லமை எங்கள் ஆலயத்தை மூடி இருக்கிறது. உம்முடைய வஸ்திர தொங்கல் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறதற்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறவர். இந்த மாலை வேளையிலும் கூட எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிற நல்ல தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாதி ராஜாவை உமக்கு துதிக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை இந்த பூமியிலே உப்பாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரே, எங்களை இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கட்ட எழும்ப கர்த்தர் உதவி செய்கிறவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தேவனை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவால ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உள்ளாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை நேசிக்கிற ஆவியானவர், எங்களோடு கூட உள்ளாவுகிற ஆவியானவர், இந்த மாலை வேளையிலும் கூட எங்கள் இருதயத்தை புதுப்பிக்கிற ஆவியானவர், எங்கள் மனதை புதுப்பிக்கிற ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நேரம், செய்தி வேலைகளை கர்த்தர் பொறுப்பேற்பீராக. உங்க நாம மாத்திரதனால் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. கடந்த வாரத்தில் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டாரே, அதே வார்த்தைகள் இந்த சாயங்கால வேளையிலும் நம்முடைய சபையில் வந்திருக்கிற உங்களுக்குள்ள, எனக்குள்ள, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அது காணப்படும்படிக்கு நம் தேவனை நம்ம எல்லாரும் அப்படியே மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இன்புயிரான இயேசு
என்புயிரோடு கலந்தீர். என்புயிரே நான் உம்மை துதிப்பேன். என்புயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்தி பின்புயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் என் ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அருந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அருந்தானே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி
கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்களோடு கூட வாரங்கள் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாடல் ஆராதனை ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீ இறங்கி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு உணவாய் இருக்கட்டும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினாலே ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடுவோம். என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. புது பாட்டை பாடுவேன், என்றுமே பாடுவேன், என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பாடுவோம். என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. புது பாட்டை பாடுவேன், என்றுமே பாடுவேன். புது பாட்டை பாடுவேன், என்றுமே பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. செழிப்பான மேட்டினிலே என்னை நாட்டினார். செழிப்பான மேட்டினிலே என்னை நாட்டினார். வெளியடைத்தார், கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினார். நல்ல கனி தரும் என்று வெளியடைத்தார், கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினார். நல்ல கனி தரும் என்று என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. புது பாட்டை பாடுவேன், என்றுமே பாடுவேன். புது பாட்டை பாடுவேன், என்றுமே பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. காத்தொலிவ மரம் நானே, உம்மில் இணைக்கிறே. காட்டொலிவ மரம் நானே, உம்மில் இணைக்கிறே. உந்தன் வேருக்கும் உந்தன் சாருக்கும் பங்காய் மாற்றினே. நல்ல கனி தரும் என்று உந்தன் வேருக்கும் உந்தன் சாருக்கும் பங்காய் மாற்றினே.
கனி தரும் என்று என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். ஈஸ்வருக்கு புது பாட்டி பாடுவேன். என் ஈஸ்வரி திராட்சை தோட்டம் நானே. என் ஈஸ்வருக்கு புது பாட்டி பாடுவேன். என் ஈஸ்வரி திராட்சை தோட்டம் நானே. புது பாட்டி பாடுவேன். என்றுமே பாடுவேன். புது பாட்டை பாடுவேன். என்றுமே பாடுவேன். என் ஈஸ்வரி திராட்சை தோட்டம் நானே. மெய்யான திராட்சை செடியே பூமியில் படர்ந்தேனே. மெய்யான திராட்சை செடியே பூமியில் படர்ந்தேனே. உந்தன் சாயலும் உந்தன் சிந்தையும் ஒவ்வொரு நாளுமே என்னில் என்றும் வளரட்டும். உந்தன் சாயலும் உந்தன் சிந்தையும் ஒவ்வொரு நாளுமே என்னில் என்றும் வளரட்டும். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். காட்டொடிவ மரம் நானே பூமியில் இணைத்தீரே. எழும்பி நின்று பாடுவோமா? பூமியில் இணைத்தீரே. உந்தன் வேருக்கும் உந்தன் சாருக்கும் பங்காய் மாற்றினே. நல்ல கனி தரும் என்று உந்தன் வேருக்கும் உந்தன் சாருக்கும் பங்காய் மாற்றினே. நல்ல கனி தரும் என்று என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். மெய்யான திராட்சை செடியே பூமியில் படர்ந்தேனே. மெய்யான திராட்சை செடியே பூமியில் படர்ந்தேனே. உந்தன் சாயலும் உந்தன் சிந்தையும் ஒவ்வொரு நாளுமே என்னில் என்றும் வளரட்டும். உந்தன் சாயலும் உந்தன் சிந்தையும் ஒவ்வொரு நாளுமே என்னில் என்றும் வளரட்டும். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் ஈஸ்வருக்கு புது பாட்டை பாடுவேன். என் ஈஸ்வரி திராட்சை தோட்டம் நானே. என் ஈஸ்வருக்கு புது பாட்டை பாடுவேன். என் ஈஸ்வரி திராட்சை தோட்டம் நானே. புது பாட்டை பாடுவேன். என்றுமே பாடுவேன். புது பாட்டை பாடுவேன். என்றுமே பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே.
நல்ல அப்பாவுக்கு கரங்களை தட்டி, தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதான நீங்களும் நானும் நல்ல கனிகளை தரும்படிக்கு தான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வேத பாட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் நானும் வளர்க்கப்பட வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுகிறது இல்லை என்று சொல்லி, இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி என்று சொல்லி உங்கள் வலது கருத்தை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில் நீர் என்னை கொண்டு வந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே நீர் எங்களை அலங்கரிக்க போகிறதற்காக ஆண்டவரே நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்களேன், அப்படியே நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செழிப்பான மேட்டினிலே என்னை நாட்டினீ, செழிப்பான மேட்டினிலே என்னை நாட்டினா, வேலியடைத்தா கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினா, வேலியடைத்தா கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினா, நல்ல கனி தருகின்ற என் இயேசுவே, நல்ல கனிகளை தருகிறீர் என் இயேசுவே, நல்ல கனிகளை தருகிறீர். நல்ல கனிகளை தரும்படிக்கு ஆண்டவரே இந்த நாளில் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்பட போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் அன்பு கரங்களிலே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. உட்கார்வோம். இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் பேசின இந்த வார்த்தைகளை நாம் திரும்பி பார்ப்போம். கரங்களை தட்டி வார்த்தையை வரவேற்போம். ஹல்லேலூயா. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. சரி, ஐ லைக் இட். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். சரி, நம்மளுடைய தலைப்பு, தம்பி ஜோயல் மைக் கொண்டு வந்துருமா? ஓகே. விக்டோரியா, நதியக்கா, என் பேக்குக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு, பேக்குக்குள்ள டிஃபன் பாக்ஸ். ஓகே. சரி, நம்மளுடைய தலைப்பு என்னது? அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. யாராவது சுகத்தை பெற்றிருக்கிறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சாட்சி கடிதம் எழுதி கொடுக்கணும், அதுக்காக தான் சொன்னேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் உயர்த்தும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இன்னும் மேன்மேலும். அப்படித்தானே? ஆமோதிக்கிறீங்களா? ஆமேன். ஒரு சில பேர் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க, ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சுத்த தமிழில் பேசுவேன் நான். ஓகே, டன். சரி, இப்போ வாங்க. நம்மளுக்கு அப்போஸ்தலர் என்னது? 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும். அப்படிதானே வசனம்? 12லேருந்து 16 வரைக்கும். ஓகே. அனனியாஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடிமா, அதுக்கு அந்த பகுதிக்கு முன்னாடி. ஓகே. ஆனால் நம்ம வாசித்த அந்த பகுதியில் எப்படி பேதுருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகம் பெற்றார்கள், அந்த பகுதியை தான் நம்ம வாசித்தோம், அந்த 5 வசனங்கள். ஓகேவா? சரி, இப்போ அற்புதம் நடக்க, அந்த அற்புதம் முக்கியமாக நடக்க காரணம் என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நம்முடைய பிரசங்கத்தின்படி இந்த அற்புதங்கள்லாம் நடக்க, பயங்கர அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. விசுவாசம், ஓகே. முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்டு ஒரு வசனத்தை வச்சு சொன்னாங்க. யார் சொல்கிறா? அப்போஸ்தலர் 4:30 எடுங்க.
அப்போஸ்தலர் 4:30 என்ன பாயிண்ட்டு? ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்னதெல்லாம்? நம்பர் 1, இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. செகண்ட், இரண்டாவது பாயிண்ட், அவர்கள் கரங்களை நீட்டி தொட்டு சுகப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, எல்லாம் முறைக்கிறாங்க என்ன பார்த்து, இன்னும் நான் சான்ஸ்கிரிட் பேசுகிற மாதிரி. மூன்றாவது, ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் சொல்லுவோமா? ஃபஸ்ட்டு, யாருடைய நாமத்தினால ஜெபித்தார்கள்? இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்? இயேசு என்கிற நாமத்தில் தான் ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை மறந்துட்டு வேற சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவருடைய நாமத்தை விட்டுறக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சும்மா கண்ணா பின்னான்னு கேட்கக்கூடாது. ஓகே. நம்பர் 2, கரங்களை நீட்டி அவங்க என்ன பண்ணாங்க? தொட்டு ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. நம்பர் 3 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனம். ஹல்லேலூயா. ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த 4 பேருக்கும் என்ன மனம்தான் இருக்கணும்? இவங்க டெலிவர் ஆவாங்க, இவங்க சுகம் பெற்றுக்கொள்வாங்கங்கிற ஒரே சிந்தனை இருக்கணும். ஹல்லேலூயா. அதில் ஒருத்தன் ஆட் அவுட் ஆனாலும் அங்கே நோ சுகம். அதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது அவர் வந்து எல்லா இடத்துலையும் அற்புதம் செஞ்சாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? எல்லாருக்கும் சுகம் கிடைச்சது நீங்கள் நம்புறீங்களா? கிடையாது, கிடையாது. எங்கே விசுவாசம் இல்லையோ, அவிசுவாசம் இருந்ததோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கலை. சரியா? நீங்கள் நல்ல வேதத்தை புரட்டி பார்த்தா தெரியும். எங்கெங்கே விசுவாசம் இல்லையோ அவர் நாமத்தின் மேலே அங்கங்கே அற்புதங்கள் நடக்கலை. யாரெல்லாம் விசுவாசம் வச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஸோ ஓகே. ஸோ ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து 6 படிகள் ஞாபகம் இருக்குதா? முதல் படி பார்க்கலாமா? முதல் படி என்னது? வெரி குட். கூடுமா? ஏரியா லீடருக்கு தேவனுடைய சித்தம் என்னது? நோய் நொடியோட நோஞ்சு போய் ஓஞ்சு போய் கிடக்கிறதா? தேவனுடைய சித்தம் என்னது நம்மை குறித்து? ஏக்கா என்னது? பரிபூர்ண சுகம். தெரியல பாயிண்ட். சோத்ர ஆண்டவரே, நம்ம சுகமா இருப்பது. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆமா. சோ குஷ்ரோகியை பார்த்து கடவுள் என்ன சொன்னாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகு. ஆமென். என்னம்மா? இட் இஸ் காட்ஸ் வில் டு ஹீல் யூ. அவர் சித்தமாக இருக்கிறார் உன்னை சுகப்படுத்துவதற்கு. ஓகே, டன். பரிபூர்ண சுகமாக கூடுமா? சரி, ஓகே. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம வரும். ஐசாயா 53:5க்கும் 1 பீட்டர் 1 பேதுரு 2:24க்கும் என்ன தொடர்புன்னு சொல்றீங்க? தழும்புகளால் குணம் ஆகிறோம். நல்லா சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். சரியா? தமிழில் என்னது டென்சஸ்க்கு? காலம். குணம் ஆவீர்கள் இல்லை, குணம். கரெக்டாக சொல்லணும். ஐசாயா 53:5 என்னது? என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய ஏசாயால குணம் ஆனோமா. ஒழுங்கா பாருங்க எல்லாரும். ஆகிறோம். ஓகே. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். ஏற்கனவே என்ன ஆயிட்டு? நமக்கு சுகம் உண்டாயிட்டு. ஒன்லி திங் இஸ் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அந்த சுகம் கிடைச்ச சுகத்தை மறந்துடுறோம். அல்லேலூயா. யாருக்கோ வாங்கி கொடுத்துருக்காரு கர்த்தர் அந்த சுகத்தை, யாருக்கோ அந்த விடுதலையை வாங்கி கொடுத்துருக்காரு. நமக்கு என்னடா சாமி, நம்ம இந்த நோயோடையோ இருந்துக்கிடுவோம். நிறைய பேர் அப்படி தானே. ஒரு நோய் இருந்தால் சரி, நம்ம மரணம் வரைக்கும் இதுதான் போல நமக்கு தலையில் எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம்ல. சில பேர் அப்படி சொல்லி நான் பார்த்துருக்குறேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம். ஹல்லேலூயா. ஃபில் இன் த பிளாங்க் பண்ணிட்டீங்க போங்க. ஓகே, டன். இப்போ புரியுதா? அப்போ பேதுரு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு நமக்கு சொல்லியிருக்காருல்ல. குணம் ஆனீர்கள். ஏற்கனவே நம்ம குணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நமக்கு அப்போ நீ கேட்கலாம்ல, ஏம்மா அப்போ எனக்கு இந்த நோய் அப்படின்னு சொல்லு.
நோய் உங்களுக்கு இல்லை, அவர் சுமந்துட்டாரு. சரியா? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆயிட்டீங்கன்னு அறிக்கை பண்ணுங்க. ஆமேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முட்டி வலி இருக்கிறவங்களாம் உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, அடுத்தது செகண்ட் பாயிண்டாப்பா. செகண்ட் பாயிண்ட் என்னது? செகண்ட் பாயிண்ட் ஏம்மா இங்கே வாமா, கொடுத்துருமா. சொல்லுங்கம்மா. எங்கெல்லாம் பயங்கரமா பட்டாசு வெடிச்ச மாதிரி வருது. ஐ எம் சோ ஹாப்பி. தெய்வீக சுகம் மனிதனின் உள்ளத்திலிருந்து வருகிறது. உள்ளான மனுஷன்ல இருந்து தான் முதல்ல. என்ன அது? குடுமா தங்கம். சூப்பர்யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீலிங் எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது? வெளியே இல்லை. சரியா? வெளியே பாடியில் இல்லை, சரீரத்தில் இல்லை. எங்கேருந்து சுகம் ஆரம்பிக்குது? உள்ளக்க இருந்து, உள்ளான மனுஷன்ல இருந்து, ஆவி ஆத்மாவில். இப்போ தான் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க எல்லாரும். அல்லேலூயா, சோத்திரம். சரி, ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? அந்த யோவான் 4:4 சமாரிய ஸ்திரியை பற்றி வரும், அப்படி தானே? அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவார்? நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன தொழுந்து கொள்ளும் காலம் வரும், உலகமெங்கும் என்னை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன மீனிங்? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். சுகத்துக்கும் விடுதலைக்கும் எது தடையாக இருக்குது? இந்த செகண்ட் பாயிண்ட்டை வச்சு தான் அது வரும். சுகத்துக்கும் விடுதலைக்கும் எது தடையாக இருக்குது? நம்முடைய இந்த பகுதியை வச்சு சுகத்துக்கும் விடுதலைக்கு. நீங்கள் ஏசாயா 59:2 பாருங்க. என்ன வசனம் அது? ஏசாயா ரொம்ப ஒரு ஏசாயா 59:2 எடுங்க பார்க்கலாம். ரொம்ப ஒரு அதெல்லாம் நம்ம அந்த வசனத்தை அப்படியே மனப்படமாக கரைச்சி குடிச்சு வச்சுருப்போம் நம்ம. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் முன்பாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஸோ எது நமக்கு தடையா இருக்குது? சூப்பர், குளோரியாக்கா கொடுமா. அக்கிரமமும் பாவம். அல்லேலூயா. ஒரு தடவை தம்பி சாம் நமக்கு அக்கிரமம்னா என்ன, பாவம்னா என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினாங்க ஒரு பைபிள் ஸ்டடியில். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இந்த அக்கிரமம் பாவம் நம்ம கேட்கலாம். நான் உண்மையா ஒரு சீரியஸான ஒரு டாபிக் இது, ஓகேவா? நம்ம நினைக்கலாம் நீண்ட நாள் ஒரு க்ரானிக் டிசீஸ் மாதிரி, அதாவது பரம்பரையாக வர்ற மாதிரி, இல்லைன்னா ரொம்ப காலமாக ஒரு டிசீஸ் இருக்குன்னா நம்ம யோசிக்கணும் நம்மக்கிட்ட என்ன பாவம் இருக்குது. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். என்னோட உறவினர் ஒருத்தர் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஈரோட்டில் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே அம்மிக்கல் மாதிரி இருக்குமா, அதில் அந்த ரெட் சில்லி இருக்குல்ல, வரமிளகாயா, அதை போட்டு அரைச்சி ஒரு கல் மாதிரி இருக்குமா, அந்த கல்லில் அப்படியே பூசினாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எதிர்த்து யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அவங்க மேலெல்லாம், நம்மளுக்கு ரெட் சில்லியை மேலே பூசினா எப்படி இருக்கும்? அப்படியே குழுன்னு இருக்குமா, எரியும், அப்படி தானே? ஸோ இந்த நபர் என்ன பண்ணுறாரு, அப்படியே இது உண்மைங்க, அரைச்சி பூசிட்டு வந்தாராம். அப்போ அவங்களுக்கு எதிர்த்து யார் என்ன பண்ணாங்களோ அந்த நபரை மனசில் வச்சுட்டு பண்ணிட்டு வந்தாங்களோ அவருக்கு அப்படி எரியிற மாதிரி சம்பவங்கள் நடக்குமா வாழ்க்கையில். இந்த மனுஷன் வச்ச மனுஷன்ல அகோரமாக மரணம் அடைஞ்சு செத்து போனார் சில வருடங்களுக்குள்ள. ஓகே. ஸோ அப்போ என் வாழ்க்கையில் நான் படித்து கொண்ட ஒரு பெரிய பாடம், அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். பெரிய ஒரு பாடம் கர்த்தர் எனக்கு அந்த நபர் மூலமாக சொல்லி தந்தது என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனையில் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? எவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆமேன். கர்த்தரை மீறி எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. ஆமேன். அப்போ நான் டிசிஷன் எடுத்தது தான். நம்ம போதகர் அடிக்கிறது என்ன சொல்கிறாங்க? சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. அவன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல. அப்போ நான் அதை கார்லேட் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கரெக்டான ஒரு காரியம். ஆமேன். ஸோ யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை திரும்ப 2 மடங்காக அறுத்துருவோம். அல்லேலூயா. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் அது ரொம்ப ஒரு பயங்கரமான, இன்றைக்கும் நினச்சாலும் எனக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த நபர் எங்கள் முன்னாடி ரொம்ப பெருமையாக சொன்னார், நான் அரைச்சி பூசிட்டு வந்தேன். அப்பா, நினச்சா பயமாக இருக்குது. சரி, அடுத்த பாயிண்ட் என்னது? தேர்டு,
இல்லை, மூன்றாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டீங்களே, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாதி பதில்னு சொன்னீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன சொல்கிறது தமிழ் என்னப்பா? தொடுதல் இல்லைன்னா தொடுகிறதுக்கான ஒரு ஏது, காரணி. ஓகே, தொடுதலுக்கான ஒரு காரணின்னு கூட சொல்லலாம், ஒரு ஏது. ஓகே, ஸோ அதில் என்ன படிச்சுக்கொண்டோம்? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்னது? இப்போ இந்த குஷ்ட ரோகியை பார்த்து கடவுள் என்ன பண்ணாரு? கையை நீட்டி என்ன பண்ணாரு? அப்போ அதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த அம்மா 18 வருஷம் அந்த அம்மா கஷ்டப்பட்டுச்சு, அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அப்படி தொட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆமேன். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரேயர், நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய விசுவாசம், இதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சரி, ஓகே, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது ஐயா? சொல்லுங்க ஐயா. விசுவாசம், விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒருத்தர் வியாதிப்பட்டா என்ன பண்ணணும்? யாக்கோபு தானே 5 சிம்பிளா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சரி, ஓகே, வெரி குட், சூப்பர். ஜெபம் பண்ணணும். ஸோ சிம்பிள் ஆன்சர். கொடுமா. சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணணும்? ஒருவர் யாக்கோபு 5:14-15 படி சபையின் அக்கா குடுமா, எங்கள் ஏரியா அக்கா குடுமா லீடருக்கு டுடே இஸ் யுவர் டே ரதியக்கா. சரி, ஸோ மூப்பர்களை வர வைக்கணும். யாரை? சபையின் மூப்பர்களை வரவழைச்சு அவங்களுக்காக என்ன பண்ணணும்? எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ பாஸ்டர்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு சாட்சி கூட சொன்னாங்க அழகா. ஷெல்ஃபில் தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட எண்ணெய் எங்கே தூங்கிக்கிட்டு இருக்குது? தட்டி எழுப்பி சரியா ஜெபம் பண்ணி அதை பூசி உங்கள் சுகத்தை பெற்றுக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஓகே, சரி, அடுத்தது இதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபெய்த் ஓவர் கம்ஸ் ஃபேக்ட். ஓகேவா? பாஸ்டர் இங்கிலீஷில் சொன்னாங்க, நானும் சொல்கிறேன். அதாவது ஃபேக்ட்னா இதுதான் இருக்கிறது, இதுதான் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட், உண்மை, ட்ரூத் அப்படி சொல்லுவோம்ல, உண்மை. ஆனால் அந்த விசுவாசம் இருக்கிறதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு மேலே வந்துடும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய கணவருக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி, சரியா, திருமணமான புதிதில் இந்த அவங்க சிஸ்டம் முன்னாடியே தான் ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஸோ அந்த சர்விக்கல் பெயின் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த கழுத்தில் பெயின் ரொம்ப மாதிரி கொலாப்ஸ் ஆகி உழுற மாதிரி விழுந்துட்டாங்க. அவங்களால சாப்பிடக்கூட முடியாது, நான் தான் ஊட்டி விடுவேன். அந்த ஒரு நிலைமை. 2 டாக்டர்கிட்ட கேட்கும்போது 2 டாக்டர் என்ன ஒப்பீனியன் சொல்லிட்டாங்கன்னா சர்ஜரி பண்ணணும். ரொம்ப இளமையான வயசு, 30 வயசு தான் இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு. அப்போ தான் நாங்கள் குடும்பமாக என்ன பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு குடும்ப ஜெபம் டெய்லி பண்ணுவோம். ஆனால் அன்னையிலேருந்து ஆரம்பித்தோம். எப்போ இந்த சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்களோ அப்போ ஆரம்பித்தோம். சங்கீதம் 91 எல்லாரும் சொல்லி நாங்கள் அந்த குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கீதம் 91 சொல்லி தான் நாங்கள் குடும்ப ஜெபமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கிளைம் பண்ணிக்கோங்க, அதை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுங்க. அப்போது 3வது ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம் பாரத்தோட. 3வது டாக்டர் சொன்னாங்க இதுக்கு சர்ஜரி எல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. ஸோ அந்த வலி அப்படியே அவங்களுக்கு போயிட்டு டிஸப்பியர் ஆயிடுச்சு, அது காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ நாங்கள் கர்த்தர் மேலே ஃபெய்த் வச்சோம். இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்கிறேன், எங்கள் குடும்ப ஜெபத்தில் என்ன ஒரு பியூட்டினா எல்லாரும் 91 நாங்கள் பார்க்காமையே படிச்சிட்டோம். ஸோ ஒரு 4-5 நாள் நம்ம சொன்னாலே போதும்ல, நமக்கு அது மனப்பாடம் ஆயிரும்ல. என்ன கேலடு கட்டையாக இருந்தாலும் கடவுள் நமக்கு மெமரி பவர் தருவாருங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி எங்களுக்கு மெமரி நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் யாரை கேட்டாலும் சங்கீதம் 91 பார்க்காம சொல்லுவோம். பிள்ளைங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நாங்கள் தமிழில் சொல்லுவோம் பார்க்காம. ஓகே, தமிழ்லேயும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த சங்கீதம் 91 நமக்கு பாதுகாப்பு, நமக்கு சுகத்தை கொடுக்குற ஒரு சங்கீதம். அல்லேலூயா. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த ஃபேக்ட் அவங்க வச்சுருந்த பெரிய எம்ஆர்ஐ ஸ்கேனு அது இதுன்னு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இன்னும் அந்த ஸ்கேன்லாம் கிடக்குது, தூசிக்கில் குப்பைக்கில் கிடக்குது. ஓகே, ஸோ விக்னஸ் அதெல்லாம் எங்களுக்கு. அந்த ஸ்கேனு ரிப்போர்ட், அந்த ஃபேக்ட், அந்த காரியத்தையே கர்த்தர் அழித்து அந்த விசுவாசத்தை தூக்கிட்டாரு. ஆமென். அங்கே விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? ஒரு படி மேலே தூக்கிடுச்சு. ஓகே, அதனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என்ன நோய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து கடைசி 5வது நன்றி சொல்லணும். க்ளோஸ் த கேஸ் ஃபார் விக்டரி. அல்லேலூயா. குடுமா
ஓகே. ஸோ அது வந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு, மாற்றிட்டாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், ஹல்லேலூயா. சுகம் பெற்றுக் கொடுக்கும். எங்கள் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, கர்த்தர் உண்மையாக தான் சுகம் கொடுத்தாரா? நோ மோர் ஆஸ்கிங். அவர் கொடுத்தா திரும்ப வராது. ஹல்லேலூயா. ஒரு தடவை என் பையன் இவ்வளோ பெரிய வயிறு, நிறமாச கர்ப்பிணி நான். ஓகே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் வந்திருக்கேன், ஹீலிங் சர்வீஸ். ஒரு பயங்கர பெயினோடு வந்தேன், கையில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னால் முடியவே இல்லை, உட்கார முடியலை. அப்பா அன்னைக்கு அந்த ஹீலிங் சர்வீஸில் நான் பாஸ்டர், நம்ம ரூஃபஸ் பாஸ்டர் தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த ப்ரேயர் பண்ணுற அந்த செகண்டில் எனக்கு வலி போயிடுச்சு. கர்த்தர் வந்து பெரிய ஒரு ஹீலிங் கொடுத்தா. அந்த வலி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரலங்க, அந்த மாதிரி வலி. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் கொடுக்குற ஹீலிங்கில் வல்லமை இருக்குது, நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை சந்தேகப்பட்டதுக்கு அர்த்தம். சரி, ஓகே. கடைசி பாயிண்ட்டு, ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்டு. நம்மளுடைய குடுமா ஏரியா லீடர் குடுமா யாரோட நம்ம ஐக்கியம் இருக்கணும்? கம்பேனியன்ஷிப்பு, விசுவாசம். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். ஓகே, என்னன்னா உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய சேர்க்கை ஒழுங்காக இருக்கணும். அல்லையா? சேர்க்கை எப்படி இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். விசுவாசத்தை கட்டி எழுப்புறவங்களோட உங்கள் சேர்க்கை இருக்கணும். ஆமேன். சும்மா வந்தவன் போனவங்கடலாம் நம்ம பேச்சுவார்த்தை வைக்கக்கூடாது. நம்ம அன்பை வெளிப்படுத்தணும், தேவ அன்பை வெளிப்படுத்தணும். ஆனால் ஐக்கியம் யாரோட தான் இருக்கணும்? விசுவாசத்தை கட்டி எழுப்புறே, கமான் வா பாத்திரலாம் ஒரு கை அப்படின்னு சொல்கிறவங்களோட நம்ம விசுவாசம் ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய மனுஷனையும் கரங்களை தட்டி மறுபடியுமாக நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 32:9-10. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்கள் நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை.
ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தை செய்பவன் நீரே. தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே நிமிர செய்பவன் நீரே. கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சுதந்திரப்பா ஜனங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் நேசிக்கிறார், அவர் விரும்புகிறார், அவர் தமக்கு சொந்தமாக வைத்து கொள்ள விரும்புகிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. நீங்களும் நானும் அந்த பங்கிற்கு தகுதியற்றவர்களாயிருந்தோம். அவர் முன்பாக நிற்க கூட தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நம்மை அவர் எப்படி தெரிந்து கொண்டாராம்? அவருடைய பங்காக தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவருக்கு பங்காய் இருக்க வேண்டும், அவருக்கு சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜனங்களை அவர் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இடங்களிலே இருந்தோம், எந்த சூழ்நிலையிலே இருந்தோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாழான நிலத்திலும், அப்புறம் ஊளை எடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். உங்களையும் என்னையும் எப்படிப்பட்ட இடத்திலே தேவன் கண்டுபிடித்தாராம்? பாழான
நிலத்திலே இருந்ததான நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த பாழான நிலம் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்? நம்ம திரளாய் விதைத்திருப்போம், ஆனா கொஞ்சம் அறுவடை தான் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ விதைச்சு பார்த்தேன், ஆனா விருத்திக்கு வர மாட்டுது. என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்க மாட்டுது. நான் எவ்வளோ உழைச்சேன், ஆனா அதற்கேற்ற பலனை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. நான் இன்றைக்கு பாழான நிலத்திலே இருப்பதை போல இருக்கிறேனே என்று நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி தோன்றும். அதான் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இதுதான் பாழான நிலம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தை செய்தாலும் அது உருப்படாத ஒரு நிலைமை. நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் சம்பாதிக்கிற பணம் என்னுடைய கையிலே நிற்கவில்லை. நல்லா தான் சாப்பிட்றோம், ஆனால் மருத்துவமனைக்கு பாதி காசு செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்ல மிக நேர்த்தியான பொருளை உண்கிறோம், நல்ல ஹைஜீனிக்காக சாப்பிட்றோம், நல்ல விலையுயர்ந்த பொருட்களை சாப்பிடுகிறோம், ஆனாலும் வாழ்க்கையிலே மருத்துவமனைக்கென்றே நாங்கள் செலவழிக்கிறதான காரியம் ஏராளம் உண்டு. எவ்வளவு குடிச்சு பார்க்குறோம், பலவிதமாய் குடித்து பார்க்கிறோம், ஆனால் எங்களுக்கு திருப்தி அடையவில்லை. பலவிதமான நபர்களை தேடி எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் வரும், நல்லது வரும் என்று சொல்லி தேடி தேடி பார்க்கிறோம், அவர்களால் திருப்தி அடைய முடியவில்லையாம். வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. குளிர் காட்டிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில. எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தலான பையிலே போடுகிறதை போல வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாழான நிலத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டாராம். நீங்களும் நானும் வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பணக்கார வாழ்க்கை அல்ல, ஒரு செழிப்பான வாழ்க்கை அல்ல, வனாந்தரத்தின் வாழ்க்கை. பாழான நிலத்திலே இருந்தோம். நம்முடைய சாட்சிகளை கேட்டாலே தெரியும். ஒவ்வொருவரும் சாட்சி சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வறண்ட காரியங்களை பற்றி சொல்லுவோம். அப்படி ஏராளமான கண்ணீர், துக்கம், வியாகுலம் நிறைந்ததான ஒரு போராட்டம் நிறைந்ததான வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது தேவன் நம்மை கண்டுபிடித்தாராம். உலக மனுஷன் நம்மளை கண்டுபிடிக்கவில்லை, உலகத்தில் இருக்கிற நபர்கள் நம்மை கண்டுபிடிக்கவில்லை. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் இருந்தாலும் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தாராம், கண்டுபிடித்திருக்கிறார். அப்படியே உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாழான நிலத்தை போல இருந்தாலும் அதை என்ன செய்வாராம்? பயிர் நிலமாய் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கண்டுபிடித்தார் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்படியாக மாறும்? அது பயிர் நிலமாய் மாறும். அதான் எசேக்கியேல் 36:36 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். பாருங்க, பாழானதை பயிர் நிலமாக்குகிறாராம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் பாழாய் போனதோ,
என் மகனே, என் மகளே, நீ எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பாழாய் போய்விட்டதோ, என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்திலே இருந்து அழிந்து விட்டது என்று நினைத்தாயோ, அந்த இடத்தையே தேவன் பயிர் நிலமாய் மாற்றுகிறாராம். அப்போ உங்களை என்னையும் தேவன் எங்கே கண்டுபிடித்தாராம்? பாழான நிலத்திலே. வாழ்க்கையில் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் 0 தான். ஆனால் கர்த்தர் உயர்த்தின அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஹீரோ மாதிரி இருக்கும். சிலர் நிலங்களை வாங்க செல்வார்கள். ஊரிலே உறவினர்கள் ஒருவர் நிலத்தை வாங்க சென்றார்கள். அந்த இடத்துல அவ்வளோ விலையுயர்ந்த நிலம் அங்கே இருக்கிறதான லேண்டு எல்லாமே ரொம்ப விலை அதிகம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லேண்டை மட்டும் என்ன பண்ணாங்களாம்? கம்மியான ரேட்டுக்கு தந்தாங்களாம். அதனால் கம்மியாக வருது, நம்ம போய் வாங்குவோன்னு சொல்லி அவர்கள் போனார்கள். ஆனால் பார்த்தார்கள், திரும்பி வந்து விட்டார்கள். ஏன் என்று சொல்லி கேட்க போனால் அது என்ன நிலமாம்? பாம்பு நிலமாம். அந்த மண்ணை தோண்டினால், அந்த மண்ணை தோண்டும் பொழுது அதிலே அந்த மணல் எப்படி இருக்குமா? பாம்பு வடிவிலே இருக்குமா? அங்கே குடும்பம் விருத்திக்கு வராது, அந்த இடத்த வாங்காதீங்க சொல்லிட்டாங்க. மண்ணுக்கே இப்படின்னா மனுஷனுக்கு எப்படி? நீங்களும் நானும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவன் என்ன பண்ணாராம்? உங்களையும் என்னையும் அந்த பாழான நிலத்திலே கண்டுபிடித்தாராம். அப்படி கண்டுபிடித்து அதை எப்படியாக மாற்றுகிறாராம்? பயிர் நிலமாய் மாற்றுகிறாராம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஊளையிடுதல் உள்ள, அதே வசனத்தில், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும். ஊளையிடுதல் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியம் கிடைச்சா போதும், மனுஷனுக்கு என்ன செய்வான்னா ஊளையிடுவான். எது ஊளையிடும்? மிருக ஜீவன்கள் ஊளையிடும். எப்போ ஊளையிடும்? இரவு நேரத்தில் ஊளையிடும். இரவு நேரங்களில் படுத்து கொண்டிருப்போம், தூங்கி கொண்டிருப்போம். என்ன நாய் கத்துது, என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியலே, ஒரு பதட்டம், எந்த உசுறு போக போதோ. ஐயோ ஆண்டவரே, எதுக்கு? நாய் ஊளையிடுது. நாய் ஊளையிடத்துக்கே எப்படின்னா, மனுஷன் நம்மளை பற்றி ஊளையிடும்போது எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடந்தா போதும், அதை ஊர் ஊராய் போய் ஊளையிட்டு திரிகிறதான ஜனங்கள் மத்தியிலே உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். சங்கீதத்தில் அழகா சொல்லுவார் தாவீது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளை விட மோசமா பாதிக்கப்பட்டிருப்பாரு. சங்கீதம் 59:6 வாசியுங்கள். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவங்களுக்கு வேலையே நானா? விஷயம் கிடைச்சா போதுமா? எப்போ வருவாங்களாம்? சாயங்காலம் வேலைக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக அப்போ தான் உட்காருவீங்க. அவனும் வருவான் கும்பலாக வந்து என்ன பண்ணும்? ஊஹூ தெரியுமா? ஊஹூ அப்படின்னு ஊளையிட்டு என்ன செய்வானாம்? ஊரை சுற்றி திரிவானாம். யாரை பற்றி? உங்களை பற்றி, உங்க குடும்பத்தை பற்றி ஊளையிட்டு திரியும் போது மனசுக்கு வேதனை எப்படி இருக்கும்? ஆண்டவரே, இவனுங்க மத்தியில என்னை வச்சு சாகடிக்கிறீங்களேப்பா, இந்த இடத்தை விட்டு எப்படியாவது போலான்னு பார்க்குறேன், இந்த நாய்ங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போக முடியலையே, ஏன் என்னை இங்கு வைத்திருக்கிறீர் என்று சொல்லி வாழ்க்கையிலே உங்களுக்கு போராட்டம். அதான் ஊளையிடுதல் உள்ள நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறாங்களாம். 7வது வசனம், இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை
கக்குகிறார்களாம். அப்புறம் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். இவங்கள கேட்கவே முடியாது. நம்ம பத்தி என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு என்ன சொல்லுவாங்க, கேட்கிறவன் யாரு? நம்மளால எதிர்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, வாயை மூடிக்கொண்டு அமைதியாயிருப்போம். ஆனா அவர்கள் பேசுற பேச்சு எப்படி இருக்கும்? வா வந்து பாரு, என்னை பத்தி தெரியுமா உனக்கு, என்ன கேட்கிறவன் யாரு? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம் முன்பாக நின்று சவால் விடுகிறதான கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா? நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறதான கூட்டத்தின் மத்தியிலே தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் உதடுகள் பட்டயம் இருக்கிறது, வெட்டும், எப்படி வேணாலும் வெட்டும், நல்லதும் பேசும் கெட்டதும் பேசும். ஆனா நமக்கு எப்படி தெரியும்? நல்ல வார்த்தையை மட்டும்தான் பேச தெரியும், எதிர்த்து பேச தெரியாது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமே, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று நீங்களும் நானும் அமைதியாயிருப்போம். அதை எதிரிகள் பயன்படுத்தி கொண்டு என்ன கேட்கிறவன் யார் இருக்கான், வரையா பார்த்துடுவோன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வார்களாம்? உனக்கு முன்பாக சவால் விடுவார்களாம், உனக்கு முன்பாக கத்தி கொண்டிருப்பார்கள், உன்னுடைய பேரை அவர்கள் தூற்றி திரிவார்கள். அவர்கள் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உன்னை கண்டுபிடித்தார். எங்க? ஊளையிடுறவங்க மத்தியில். உன் குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசினானுங்களே, அவனுங்க மத்தியில் இருக்க பாரு, அதை என்ன பண்ணாராம்? தேவன் கண்டுபிடித்தாராம். அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு, கர்த்தர் அவைகளை பார்த்து நகைப்பீர். ஆண்டவரே அழகா சொல்ற பாருங்க, சிரிக்கிறாரு, சிரிங்கப்பா. யாரு? உங்களை பத்தி பேசினவங்களை பார்த்து ஆண்டவர் நகைப்பார். என் பிள்ளையா அப்படி பேசின, என் மகளையா அப்படி பேசின, என் மகனையா அப்படி பேசின, அவனை உயர்த்த போறேன் பாரு உன் மத்தியில. அப்போ நான் யார் என்பதை நீங்கள், இந்த உலகம், இந்த எதிரிகள் கண்டுகொள்வார்கள். ஊளையிடுதல் உள்ள அந்த இடத்திலே தேவன் உங்களையும் என்னையும் கண்டு கொண்டாராம். அங்கே என்ன செய்யுமா பாருங்க, அந்த ஏசாயா 13ஆம் அதிகாரத்தில் அந்த 22 கடைசின்னு நினைக்கிறேன். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 22. போடுங்க. அந்த கடைசியில சொல்லு பாருங்க, காட்டாடு அங்கே துள்ளும். உனக்கு முன்னாடி தான் துள்ளுவான், ஆனா உலகத்துல போய் எங்கேயும் நின்று துள்ள மாட்டான். உனக்கு விரோதமாய் துள்ளி கொண்டே இருக்கிறதான ஜனம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, யார் உங்களுக்கு விரோதமாய் துள்ளினாலும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 22வது வசனம், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டு கொள்ளுங்கள், அதன் காலம் சீக்கிரம் வரும். உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களுடைய காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணையாக நிற்பதினாலே எப்படிப்பட்ட ஓரிகள், எப்படிப்பட்ட நாய் நரிகள் ஊளையிட்டாலும், எவ்வளவு கொடுமையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன வேணா சொல்லட்டும், தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறதுனால அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவன் சொல்லுகிறதான காரியம் வெறுமையான
என்ன சொல்லு, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும். அப்புறம் எங்க கண்டுபிடிச்சாரு? வெறுமையாயிருக்கிறதான இடத்திலே உங்களையும் என்னையும் கண்டுபிடித்தார். வெறுமை, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை. அதான் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலன் அற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு. எது? அந்நிய தெய்வங்களை ஒரு நாட்களிலே வணங்கி கொண்டிருந்தீர்களே, வெறுமையானதை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்களே என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். எது வெறுமையானது என்று சொன்னால், இந்த உலக தெய்வங்கள், உலகத்தில் உள்ள விக்கிரகங்கள் வெறுமையானது. அவைகளுக்கு முன்பாக சென்று நீங்கள் மண்டியிட்டீர்கள், அவைகளுக்கு முன்பாக சென்று உங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினீர்கள், அவைகளுக்காக நீங்கள் பாதர யாத்திரை போனீர்கள், இப்படி பலவிதமான காரியங்களை செய்தீர்கள். என்னென்ன உங்கள் சரீரங்களை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டுமோ எல்லா காரியத்தையும் செய்தீர்கள். அதெல்லாம் என்னவா? வெறுமையானது. அது முன்னாடி போய் நின்று, தெய்வமே என்னை பாரு, தெய்வமே என்னை பாரு, என் குறைய தீருனா அது எப்படி தீர்க்கும்? தீர்க்காது. அப்படிப்பட்ட இடத்திலே இருந்ததான உங்களை என்ன செய்தாராம்? தேவன் கண்டு கொண்டாராம், கண்டுபிடித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 115 4ஆம் வசனம் வாசியுங்கள். 115 4. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அடுத்து வாசிங்க, அப்படியே தொடர்ந்து. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடாது. இப்படிப்பட்டதுக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருந்தோமா? போய் பணிந்து கொண்டிருந்தோம். யோசித்து பாருங்கள் நம்முடைய பின்னால வாழ்க்கைய. எப்படி வெறுமையான ஒன்று கிட்ட போய், ஐயோ என்னை காப்பாத்து, ஐயோ என்னை வழி நடத்து, ஐயோ எனக்கு கூட, எனக்கு இதை செய்ய, என் பிரச்சனைக்கு என் கூட நடந்து வாய, எனக்காக சத்தம் போடன்னு கேட்டு எவ்வளவோ நீங்க முயற்சி செய்தீர்கள். அந்த வெறுமையானது முன்னாடி அது வெறுமையாக தான் நிற்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான வழிபாடுகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களே, பலனற்றது, ஒன்றுமில்லாதது, வெறுமையானது, அவைகளுக்கு முன்பாக நின்று என் தெய்வம் என்னை காப்பாற்றும், என் தெய்வம் என்னை காப்பாற்றும்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட இடத்திலே தேவன் தெரிந்து கொண்டாராம் உங்களை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே வெறுமையா இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் உள்ள மிக பெரிய ஆட்களை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? வெறுமையா தான் இருக்கு.
பணம் இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது, என்னால் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது, ஏதோ என்னை விட்டு ஒரு பெலன் போனது போல இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்வதை கேட்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் படுத்தா நிம்மதியா தூக்கம் வருது. அது ஏன் தெரியுமா? பெலனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் துதித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த பெலனற்றதும் வெறுமையானதுமாய் இருக்கிறதான அந்த தெய்வங்களுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வெறுமையாக தான் நிற்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே எல்லாவற்றையும் கொடுத்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரே. அவர் நீங்கள் கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நம்ம தான் கூப்பிடுறதில்ல. காக்கா கூப்பிடுது, நாய் கூப்பிடுது, நரி கூப்பிடுது, இயற்கைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் மறந்து விடுகிறோம். அநேக சூழ்நிலையிலே அது நடக்குமா என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம். அதுதான் நீங்க வெறுமையானதை நம்பி நம்பி அவ்வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி போயிட்டீங்கப்பா. வெறுமையானதை நம்பினீங்க, மறுபடியும் அந்த வெறுமைக்கு ஏன் திரும்புறீங்க? ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வெறுமையான ஒன்றை ஆராதித்து கொண்டிருந்தோமே, அந்த இடத்திலே தேவன் நம்மை கண்டுபிடித்தாராம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். கர்த்தருடைய வசனம் எப்படி வெறுமையாய் திரும்பாதாம். தேவன் எந்த நோக்கத்திற்காக உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுகிற வரைக்கும் அது ஆண்டவரிடத்திலே வெறுமையாய் திரும்புவதில்லை. அதனால தான் வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறோம். சில நேரங்களிலே வாக்குகள் தாமதமாகலாம். ஆனால் அந்த தாமதம் எதற்காக என்று சொன்னால், உன்னை பண்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தின் வசனத்தை நிறைவேற்றுவார். அதுவரைக்கும் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாக்கு தத்தங்கள், வசனங்கள், வேதத்திலே எத்தனையோ காரியங்களை எதற்காக பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றால், அந்த வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது, அது சொன்னதை செய்யும். கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னார், சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். அதே போல தான் வசனமும், ஆண்டவருடைய வசனம் சொன்னதை செய்கிற வரைக்கும் அது வெறுமையாய் திரும்பாதாம். எந்த காரியமாய் அனுப்பினாரோ அந்த வசனம் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எங்கே இருந்தோம்? பாழான இடத்திலே இருந்தோம். நீங்களும் நானும் எங்கே இருந்தோம்? ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே இருந்தோம். அந்த அவாந்திர வெளியும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நீரூற்றாய் மாற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் மாற்ற ஒருவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே இருக்கும்போது உலக மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வந்து பார்ப்பாங்கன்றீங்க. இப்படி ஒரு பாழான நிலத்தில் இருக்கீங்க, ஊளையிடுதல் உள்ள வெறுமையான ஒரு அவாந்திர வெளியில் இருக்கிறீங்க. மனுஷன் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது எசேக்கியேல்
16ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உனக்காய் பரிதபித்து, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்தது இல்லை. ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். தேவனுடைய பிள்ளையிலே, நான் பாழான நிலத்திலே இருந்தேன், நான் அவாந்தர வெளியிலே இருந்தேன், ஊளையிடுதல் உள்ள மனுஷர் மத்தியிலே இருந்தேன். எனக்காக பரிதபிக்கிற நபர் ஒருவரும் இல்லையே. என்ன ஆறுதலுக்கு கூட ஒரு வார்த்தை கேட்க ஒருவரும் வரவில்லையே. ஐயா, காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வந்து விசாரித்திருப்பார்கள், ஆனால் எனக்கு நலமாயிருந்திருக்குமே. இல்லை, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனா நலமாயிருந்திருக்குமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை கை தூக்கி எடுக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டிருந்தோம். இந்த பாழான நிலத்திலே புலம்பிக் கொண்டிருக்கும், ஊளையிடுதல் உள்ள மனுஷர் மத்தியிலே புலம்பிக் கொண்டிருந்தோம், அமாந்திர வெளியிலே புலம்பிக் கொண்டிருந்தோம், வெறுமையான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோமே, அப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக பரிதபிக்கிற ஒருவரும் இல்லை. யாராவது அந்த சூழ்நிலையிலே வந்து என்னை தேற்றுவார்களா, என்னை ஆற்றுவார்களா? ஊழியத்திலே நான் சோர்ந்து போய்விட்டேனே, இந்த நேரத்தில் எனக்காக பேசுவர் ஒருவர் இருக்க மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே கலங்கி கொண்டிருந்தாலும் உங்களோடு பேச ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நீ அப்படியே சோர்ந்து போய் மனம் உடைந்து ஒரு தேவையில்லாத நிலைமைகள், கற்பனைகள் உன்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த தேற்றரவாளன் உங்கள் உள்ளங்களை தேற்றுவார். மனுஷன் இரக்கம் காண்பிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்காக பரிதபிக்கிறவர்கள் இல்லை. இவைகளில் ஒன்றாகும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்தது இல்லையா? ஒருத்தர் கூட இரக்கமா இல்லை. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். என்னுடைய உறவினர்கள் உதவவில்லை, என்னுடைய அண்ணன் தம்பிகள் உதவவில்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் உதவவில்லை. எத்தனையோ கொடுக்கக்கூடியதான சூழ்நிலையில் உள்ள நபர்கள் ஏராளம் இருந்தும் எனக்கு உதவிக்கு யாரும் வரவில்லையே என்று சொல்லி பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்களும் நானும் இருந்தோமே. தேவன் அழகாய் நம்மை கண்டுபிடித்தாராம். மனுஷனுக்கு தெரியல நம்ம திறமை, மனுஷனுக்கு தெரியாது நம்முடைய தாளந்து. யோசேப்பு அப்படி உயர்வான ஒருத்தனுக்கும் தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தது. சகோதரர்களை, இவன் வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வேஸ்ட்டை கொண்டே எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் டேஸ்டாக மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மனுஷங்க பார்ப்பாங்க, இவங்க கிறிஸ்துவங்க நம்பி போகிறாங்களே, இவங்களிடத்துல பணம் இல்லை, பொருள் இல்லை, அந்தஸ்தில்லை, மதிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை என்று சொல்லி உலகத்திலே இருக்கும் நபர்கள் உங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது எவெல்லாம் இப்படி ஏற இறங்க பார்த்தானோ அவெல்லாம் தலை குனியும்படியாய் தேவன் உங்களை உயர்த்துவார். அதான், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறக்கும்படி செய்வேன். வசனம் சொல்லுது, நான் சிறக்க வைக்கிறேன்ப்பா. உலக மனுஷன் உன்னை சிறக்க வைக்கிறானோ இல்லையோ, உலக மனுஷன் உன்னை வாழ வைக்கிறானோ இல்லையோ, உலக மனுஷன் உன்னை எது செய்கிறேன்னு சொல்லி செய்யாம போனாலும் சரி, நான் கொடுத்த வாக்கு தத்தம் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ தான் என் பங்கு, நீ தான் என் சுதந்திரம். உன்னை கொண்டுதான் தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
அதான் சொல்கிறேன், நமக்காக பரிதபிக்கிறவர் ஒருவரும் இல்லை. நமக்காக எதுவும் செய்ய உன் ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதனால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். உன்னை தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க குடும்பத்தில், உன்னை தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க சொந்தத்தில், உன்னை தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க ஆஃபீஸில். கவலைப்படாத. எந்த கல் வேணான்னு சொல்லி தள்ளினாங்களோ அதான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிற்று. நீங்களும் நானும் ஒரு நாளிலே மாறுவோம். எப்போ மாறுவோம்னு சொன்னால் வாசிங்க, அது கீழே இருக்க வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம் கேட்கல. மத்தேயு எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இன்னைக்கு மனுஷன் நம்மளை சாகடிக்க தான் பார்க்குறான், போட்டு மிதிக்க தான் பார்க்குறான். எழும்பக்கூடாது, இவனை நசக்கணும்னு சொல்லி பார்க்குறான். பிழைக்கக்கூடாது, சாகணும், இவன் குடும்பம் அழியணும், இவன் குடும்பம் முன்னேறக்கூடாது, நம்ம மிஞ்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அநேக வேலைகளை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் நம் அருகிலே கடந்து போகும்பொழுது அவர் பார்த்தாராம். கஷ்டப்பட்டு பல காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் அந்த இடத்திலே என்ன சொல்கிறார்? பிழைத்திரு. அவர் சொன்னா நம்ம பிழைப்போம். அவர் சொல்லிட்டார். நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லிவிட்டார், நீங்களும் நானும் பிழைப்பதற்காக பிறந்திருக்கிறோம், சாவதற்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாழான நிலத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த நிலத்துல இருந்து எடுத்த எண்ணெய் அதே நிலத்தை பயிர் நிலமாக மாற்றுவார். இந்த ஊழையிடுதல் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாழ்ந்த என்னை கர்த்தர் யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நகைப்பார். எதெல்லாம் வெறுமையாய் வணங்கி கொண்டிருந்தோனோ அதெல்லாம் எனக்கு உதவி செய்யல. ஆனால் கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாமல் அவர் அனுப்பின காரியத்தை நம் மத்தியிலே வாய்க்க பண்ணினதே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். இப்படி நம்மை வாழ வைக்கும்படியாக கர்த்தர் இதை செய்தாராம். ஏன் இதை செய்தார் என்று சொன்னால், உபாகமம் 32 அதே வசனம் வாசிங்க. வசனம் என்னது? 38 32:12. உபாகமம் 32:12. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. அப்போ நீங்க சொல்வீங்க, எந்த மனுஷனும் என்ன நடத்தவில்லை, கர்த்தர் மாத்திரம்தான் என்னை நடத்தினார். இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் பாழான நிலத்திலே இருந்தோம். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி அவருடைய பாத்திரத்தின் பங்கும் அவருடைய சுதந்திரமாய் நாம் மாறும்படியாய் தேவன் நம்மை வைத்தாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, பாடான நிலத்தில் இருந்த என்னை கண்டு கொண்டீர். ஆண்டவரே, ஊழை இடுதல் உள்ள ஆண்டவரே மனிதர்கள் மத்தியிலே என்னை கண்டு கொண்டீர். வெறுமையானதை வணங்கி கொண்டிருந்தேன், என்னை கண்டுபிடித்தீர். அவாந்திர வெளியிலே இருந்தேன், என்னை கண்டுபிடித்தீர். ஹல்லேலூயா. என்னை பார்த்து என் அருகே கடந்து போகும் பொழுது பிழைத்திரு என்று சொன்னீங்களே. Oh, thank you, Jesus. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. தேவனுடைய பிள்ளை, இன்றைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உன்னிடத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நீ தூக்கி எறியப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். நீ மற்றவர்களாலே பகைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். யாரும் உன்னை அறிந்து கொள்ளாத நிலையிலே நீ இருந்தாலும் கர்த்தருடைய அழகான கண்கள் உன்னை கண்டு நீ பிழைத்திரு. உன் வாழ்க்கையில உன்னை பிழைக்க வச்சு உன்னை தூக்கி நிறுத்துவாரு பாரு. சத்துருக்கள் அதை காணுவார்கள். உன்னை ஏளனமாய் பேசினவர்கள் அதை காணுவார்கள். ஒண்ணுமே இல்லையே ஏசப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவள், நான் இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் அப்படி அல்ல. அவர் தம்முடைய காருண்யத்தினாலே உன்னை உயர்த்தி வைக்க போறாரு. இந்த உலகம் அறிந்து கொள்ளும் அதை. ஓ, எங்க நீ முன்னேற போறியோன்னு சொல்லி சத்துருக்கள் ஊளையிட்டு கொண்டே இருக்கிறார்களே. உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன் பேரை கெடுக்கும்படியாய் ஊளையிட்டு ஊரை சுற்றி கொண்டிருக்கிறார்களே. அவர்கள் மத்தியிலே தேவன் உன்னுடைய நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத உன்னை காருண்ய
காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. கடைசியாய் அந்த வசனம் சொல்லுகிறது, அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தமது கண்மணியை போல காத்தருளினார். அவருடைய கண்மணியை போல காத்திருக்கிறார். அதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவ்வளவு பத்திரமா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கூடார மறைவிலே மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ.